நான் பிரசங்கம் கேட்டது எப்படி தெரியுமா? ஐயர் பால்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார். வருகையில் போன ஆசைப்படுறவங்களும் அழியிலே சொல்லுங்களா, நாங்களும் அழியிலே சொல்லிட்டோம். நீ மீன் கூட கடன் வாங்கக்கூடாது, பால் கடன் வாங்கக்கூடாது. எக்காலம் சத்தம் கேட்கும் போது நீ கடன் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பறந்து போனேன்னா உனக்கு பால் கொடுத்தோனும் மீன் கொடுத்தோனும், ஐயோ பால் அடைக்கல என் மீனையும் பாலையும் வாங்கி சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போறானேன்னு சொன்னா கீழே விழுந்துருவோமா. எடுத்துக்கொள்ளப்பட்டு பறந்து போறப்பட்டு டப்புன்னு கீழே விழுந்துருவோமா. அப்போ யோசித்து பாருங்க. அதெல்லாம் கேட்டப்போ எனக்கு அந்த வயசுலேயே ஒரு தைரியம், கடன் வாங்கக்கூடாது, கடனே வாங்கக்கூடாது. தேவ கிருபையினால் இதுவரைக்கும் கடனே இல்லாமல் கர்த்தர் கிருபையாய் காத்து கொண்டிருக்கிறார். கடன் வாங்காமல் வச்சுட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று புரிந்து கொள்வோம், நாம் இயேசுக்கு முன்பாய் கடன்காரனாய் அல்ல, பரிசுத்தவான்களாய் போய் நிற்கணும், நீதிமான்களாய் போய் நிற்கணும். எத்தனை பேர்